இடையில இந்த ஏற்பட்ட சலசலப்பின் காரணமாக சிலர் தாமதாக வந்ததின் காரணமாக இப்ப நேரம் ரொம்ப தள்ளி போயிருக்கு. அடுத்த நாள், அதாவது நாளைக்கு சரியாக 9:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். பார்வையாளருடைய விதி இனிமே படிக்கப்பட இருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எந்த தரப்பாக இருந்தாலும் சரி 10 நிமிடத்துக்கு முன்பாகவே விவாத அரங்குக்குள் உள்ளே வந்துவிட வேண்டும். ஆமா ஆமா, அதாவது இப்ப அடுத்தடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 3 அமர்வு இருக்கும் சொன்னா, ஒவ்வொரு அமர்வுக்கும் அந்த 10 நிமிடத்துக்கு முன்பாகவே விவாத அரங்கத்திற்குள் உள்ளே வந்துவிட வேண்டும். அவர்கள் உள்ளூர்காரர்களாக இருந்தாலும் சரி, வெளியூர்காரர்களாக இருந்தாலும் எந்த அணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவுதாட்சணை பார்க்க கூடாது. அவர்களுக்காக யாராவது சிபாரிசு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் என்ற பொருள் கொள்ளப்படும். அதனால எந்த அணியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாரும் தயவுதாட்சணை உள்ள விடக்கூடாது. அவர்களுக்காக யாரும் சிபாரிசு செய்யக்கூடாது. சிபாரிசு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பின்வாங்கிறார்கள் என்ற கருத்தை தான் மக்கள் எடுப்பார்கள். எனவே இந்த ஒரு தடவை தவிர மற்ற தடவை எந்த தயவுதாட்சணை எதுவும் கிடையாது, 2 அணிக்குமே. அடுத்து விவாத செலவு, அரங்கம், ஒலி அமைப்பு, தண்ணீர், டைம் பீஸ் போன்ற செலவுகளை இரு தரப்பினரும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். 5. அரங்க ஏற்பாடு செய்வதற்கும் விவாதத்திற்கு இரு தரப்பினரும் பொதுவாக செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் இரு தரப்பிலும் தலா 3 நபர் கொண்ட குழு நியமிக்கப்படுகிறது. இரு தரப்பிலும் பரஸ்பரம் எழுத்தில் ஒப்புக்கொண்ட செலவுகள் மாத்திரமே சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும். இரு தரப்பினரின் கடிதத்துடன் காவல்துறையின் அனுமதி பெறுவது இக்குழுவின் பொறுப்பாகும். அடுத்த 6. பார்வையாளர்களுடைய விதி. ஒவ்வொரு தரப்பிலும் தலா 200 நபர்கள் வீதம் 400 நபர்கள் மாத்திரம் பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். பார்வையாளர்கள் இதை நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாகவே இருக்கையில் அமர வேண்டும். 3. விவாதத்தின் ஒவ்வொரு அமர்வும் முடிந்து 5 நிமிடம் கழித்துத்தான் அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். 4. அமர்வின் இடையில் வெளியே செல்பவர் அந்த அமர் முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார். 5. அரங்கினுள் பார்வையாளர்களுடைய விதி. 5. அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒலி பதிவு கருவிகள் ஏதும் அனுமதிக்கப்படாது. 6. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சத்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கிலும் உள்ளேயாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 7. ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். 8. ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். 9. தத்தம்பது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். 7. வாலண்டரிஸ்டுடைய பொறுப்புகள், ஒழுங்குகள். அரங்கிலும் உள்ளும் வாயிலிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் வீதம் நியமிக்கப்படுவார்கள். 2. பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களின் உணவு மற்றும் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். 3. இருதரப்பின் வாலண்டரிஸ் தனித்தனியாக செயல்படுவார்கள். 2. அரங்கினுள் வெளியே இருக்கக்கூடிய அந்த வாலண்டரிஸ்களுடைய பொறுப்புகள். அரங்கின் வெளியே பாதுகாப்பிற்காக தரப்பிற்கு 5 நபர் வீதம் 10 பேர் நியமிக்கப்படுவார்கள். 2. அணிக்கு ஒருவர் வீதம் 2 பேரின் கூட்டு தலைமையின் கீழ் இவர்கள் செயல்படுவார்கள். அடுத்தடுத்த விதியை சகோதரர் கண்காணிப்பாளர். ஆமா, அரங்கின் வெளியே அடுத்து தனித்தனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத ஒப்பந்தத்தின் பாதிய படிச்சிட்டாங்க, நீ பாதி படிக்கணும். தனித்தனி பொறுப்புகள். தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டரிஸ், கண்காணிப்பாளர்கள் ஆகியோரின் உணவு, தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்த அணியினரே பொறுப்பாவார்கள். 2. விளம்பரங்கள் இரு தரப்பிலும் தனித்தனியாக செய்து கொள்ளலாம். எனினும் விளம்பர வாசகங்கள் அடுத்த அணியின் ஆட்சேபனைக்குரியதாக இருக்கக்கூடாது. 9. வீடியோ. அதுல 1. இரு தரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும்.
3. ஒரு அணியினரின் வீடியோ பதிவை மறு அணியினர் சார்பில் ஒருவர் கண்காணிப்பார். 4. கண்காணிப்பதற்கு தேவையான வசதியை இரு அணியினரும் செய்து கொடுக்க வேண்டும். 5. விதிமுறைகள் மீறப்படும் போது அது சரி செய்யப்பட்ட பின் விவாதம் தொடரும். 6. இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் வீடியோ பதிவின் ஒரு பிரதியை மற்ற அணிக்கு தர வேண்டும். 7. விவாதம் முடிந்த பின்னர் வீடியோ பதிவினை எடுத்து எந்த சேர்க்கையும் தணிக்கையும் செய்யாமல் இரு தரப்பினரும் வெளியிட வேண்டும். ஒப்பந்த 10. விவாத ஒப்பந்தம் 10. ஒப்பந்த கண்காணிப்பாளர்கள். 1. மேடையின் மீது ஒப்பந்த விதிகள் பேணப்படுவதை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். 2. விவாதம் குறித்து கருத்து கூறுவதற்கோ தீர்ப்பு வழங்குவதற்கோ இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. 3. விவாதத்தின் போது பேசுபவரின் நேரம் முடிவடைந்தால் அதை சுட்டிக்காட்டுவது இவரின் பொறுப்பாகும். 4. விதிமுறைகள் மீறும் போது தமது அணியினரை கட்டுப்படுத்துவதும் இவரின் பொறுப்பாகும். 5. மேடை அல்லாத அரங்கின் இதர பகுதிகளில் ஒப்பந்த விதிகள் பேணப்படுவதை கண்காணிப்பதற்கு தரப்பிற்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர் நியமிக்கப்படுவார்கள். 11. விவாதிப்போர். 1. ஒவ்வொரு அணியிலும் 5 பேர்கள் மட்டும் பங்கு பெறுவார்கள். 2. தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கலந்து கொள்ளும் அணியின் சகோதரர் பி. ஜெயினுலாபின் அவர்களும் ஒருவராக இருப்பார். 3. விவாதிப்போருக்கு உதவியாக விவாதத்தில் பங்கு கொள்ளாதவர்களாக அணிக்கு 3 வீதம் மேடையில் இருக்கலாம். 4. விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள் மேடை ஒப்பந்த கண்காணிப்பாளர்கள் மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. 5. விவாதிப்போர் மற்றும் மேடை ஒப்பந்த கண்காணிப்பாளர்களை தவிர யாரும் ஒலிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி இல்லை. 12. விவாத ஒழுங்குகள். 1. முதல் அமர்வில் விவாதத்தை தொடங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்கும். 2. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 10 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் விவாதிக்க வேண்டும். 3. விவாதத்தின் தலைப்பின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்கள் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். 4. இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. 5. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். 5. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பொதுமக்களை நோக்கியே பேச வேண்டும். 6. தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள் போன்றவற்றை இருக்கக்கூடாது. 6. தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் போன்றவற்றை இருக்கக்கூடாது. 13. விவாத அடிப்படை. குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். 2. அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 3. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். 4. மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும். 5. மாற்று அணியினர் கேட்கும் போது ஆதார நூலை காண்பிக்க வேண்டும். 6. ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். 7. ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். 8. தலைப்பு எழுதிய வரிசைப்படி பேச வேண்டும். ஒரு நாளைக்கு 2 தலைப்புகள் வீதம் பேச வேண்டும். 9. ஒரு நாளைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நேரத்தில் சரிபாதியாக ஒரு தலைப்புக்கு வழங்க வேண்டும். பொதுவானவை. 14. பொதுவானவை. ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினர் எவருக்கும் அதிகாரம் இல்லை. இனி சொல்ல போறது விவாத தலைப்புகளுடைய நிலைப்பாடுகளும் விவாத தலைப்புகளும். விவாத தலைப்புகளும் இரு தரப்பினர் நிலைப்பாடுகளும். தலைப்பு: மௌலித் ஓதலாமா? நிலைப்பாடு: நிலைப்பாடு: தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதி ஓதப்பட்டு வரும் சுப்ஹான மௌலித், மொஹிதீன் மௌலித், ஷாஹுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, புர்தா போன்றவற்றில் மார்க்கத்திற்கு